தேவ பிள்ளையே, நான் ஒரு நாள் ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ணுவதற்காக நான் போயிருக்கும் போது அந்த நேரத்துல இன்னொரு ஊழியர் என்ன செய்தார் அப்படின்னா, ஒரு வெள்ளை ஷர்ட் போட்டிருந்தாரு, ஒயிட் பேண்ட் போட்டிருந்தாரு. சரியா? ஒயிட் அண்ட் ஒயிட்ல நின்று அவர் என்ன செய்தார் அப்படின்னா பிரசங்கம் பண்ணினாரு. அவர் நான் எப்படி பிரசங்கம் பண்ணிக்கிறேனோ இப்படியாக அவர் கிழக்கு பார்க்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. நான் வட திசையில நான் அங்க சேர்ல என்ன செய்திருக்கிறேன், உட்கார்ந்து தெற்க பார்க்க நான் அமர்ந்திருக்கிறேன், இந்த ஊழியரை பார்க்க. ஆனா தேவன் எப்படி காண்பித்தாங்க அப்படின்னா, அவர் நிர்வாணமாய் நிற்கிறதா அந்த நான் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிற வேளையில தரிசனத்தில் அப்படியே காண்பித்தாங்க. நிர்வாணமாய் அவர் இருக்கிறத தரிசனத்தில் அப்படியே காண்பித்தாங்க. ஆனா பிரசங்கத்தை கேட்டீங்க அப்படின்னா, ஏற்கனவே நான் ஒரு ஊழியரை குறித்து நான் ஒரு பகுதியில் சொல்லி இருக்கிறேன். அதே போல இடி முழக்க பிரசங்கம் போல அவர் ரொம்ப அர்ப்பணிப்போட தேவ சமூகத்துல இருந்து ஊழியர் செய்யறதை போல வயசு போன காலங்கள்ல அப்படியே ஏதோ ஒன்னு ரெண்டு கிடைக்குமான்னு சொல்லி ஊழியத்துக்கு ரொம்ப வைராக்கியமான பிரசங்கத்தை நிறைவேற்றினது போல அவர் வாழ்ந்தது போல பிரசங்கித்தார். வாழாதவர்கள் அநேகர் இப்படித்தான் மாய்மாலம் பண்ணி ஜனங்களை ஏமாத்திக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் ரொம்ப சத்தமா பிரசங்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாதுன்னு தான் ஏற்கனவே ஒரு ஊழியக்காரனை காண்பித்தார். இந்த ஊழியக்காரன் அதற்கு முன்பாக காண்பிக்கப்பட்டவர். இவர் முழு நிர்வாணமாய் காணப்பட்டார். அந்த ஊழியனை ஆண்டவர் காண்பித்தார். இவன் இந்த உலக பிரகாரமான ஒரு பிசிக்கல் ஹேண்டிகேப்ட், முடவனை காண்பித்து, இந்த முடவன் எப்படி உலக பிரகாரமாய் முடவனாய் இருந்து தான் நடப்பதற்கு கூட முடியாதபடிக்கு ரெண்டு ஊன்றுகோலினாலே என்ன செய்கிறார், அவர் போகிறாரோ அதே ஊனமற்ற பகுதி தான் இவனுடைய ஆவிக்குரிய பகுதி.